ஹலோ குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கூட புதுசாக இப்போ மோனி அக்கா வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்கலாமா? ஹாய் மோனி அக்கா, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் மோனி அக்கா. ஓகே, நம்ம இந்த வீக்கோட சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். எப்போ போல் ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணுவோம் மோனி அக்கா? ப்ரேயர் பண்ணுவோம் ஷாலினி. ஆமாம், அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்களும் ப்ரேயர் பண்ணி முட்டி போட்டு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அக்கா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண வரப்போகிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருங்க. ஓகே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரெடி உட்காந்துருக்கீங்களா? அப்போ ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்க தான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா வேலைக்காக முன்னாடி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளையிலே கூட ராஜா ஆண்டவரே, அப்பா ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக கூட தகப்பனே அப்பா அப்பா அம்மை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நோக்கி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் அப்பா அவர்கள் குடும்பங்களையும் கத்த நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவரே பாடல்கள் மூலிமா ஆண்டவரே வசனங்கள் மூலிமா கதைகள் மூலிமா நீங்கள் அவங்களோடு கூட அப்பா நீங்கள் பேச முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆரம்ப முதல் அப்பா முடிவு மட்டும் தெய்வீக பிரசனத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமீன். ஷாலினி இப்போ ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சோம் ஷாலினி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஷாலினி? நெக்ஸ்ட்டு என்னது? ஆமாம், இந்த வீக்கோட டைட்டிலே நம்ம பார்க்கவே இல்லையே. இந்த வீக்கோட டைட்டில் வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட்டு வந்து சாங் பார்க்க போகிறோம். அதை குறித்து தான் அதுலேருந்து டைட்டில் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? நீயும் கண்டுபிடிப்பியா மோனி? கண்டுபிடிக்கிறேன். மோனி அக்காவும் கண்டுபிடிக்கிறாங்களா? நீங்களும் குட்டீஸ் அந்த சாங் மூலிமா என்ன டைட்டில்னு நீங்களும் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே.
ஓகே குட்டீஸ், நம்ம டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டோம்ல. ஆமாம், நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். இந்த வீக்கோட டைட்டில் என்னன்னு கண்டுபிடிச்சியா மோனி? கண்டுபிடிச்சிட்டேன் ஷாலினி. என்னது? தூக்கி சுமப்பவர். ஆமாம், மோனி அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல. நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மோனி, இப்போ நம்ம வந்து சாங்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஷாலினி. ஆமாம், ஸ்டோரி பார்க்க போகிறோம். அருணக்கா நம்மளுக்காக ஸ்டோரி சொல்ல ரெடியாக இருக்காங்க. நீங்களும் எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டு ஸ்டோரி சொல்கிறதுக்கு தயாராகிடுங்க. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் ஸ்டோரி டைம்குள்ளார வந்துட்டிங்களா? நம்ம ஸ்டோரி டைம்குள்ளார போகலாம். இன்றைக்கி என்ன தலைப்பாக்க சொன்னாங்க? தூக்கி சுமப்பவர், அப்படி தானே? நம்ம ஏசப்பா எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா நம்மளை தூக்கி சுமக்கிற தேவன் இல்லையா குட்டீஸ்? ஆமாம். இதுக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு டைம் வந்து ஒருத்தர் இருந்தாராம். இவர் வந்து என்ன சொன்னாராம், ஏசப்பா கிட்டே போயிட்டு, ஏசப்பா நீங்கள் எப்பயுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஏசப்பாவும் அதுக்கு என்ன சொல்லிட்டாராம், ஓகே நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், இதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படிங்கும்போது, அப்போனா நான் நடக்கும்போது, தூங்கும்பொழுது, நான் எழுதும்போது எல்லா இடத்துலையுமே நீங்கள் என் கூட இருக்கணும், இருப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது ஏசப்பா சொன்னாராம், நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணாராம், கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தாராம். அந்த கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு 2 பாதடிகள் தெரிஞ்சுதான். ஒரு பாதடிகள் யாருது அப்படின்னு பார்த்தா அது வந்து அவரோட பாதடிகளாக இருந்துச்சு. இன்னொரு பாதடிகள் யாருதுன்னு பார்த்தா அது ஏசப்பாவோட பாதடிகள் தானா. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏசப்பா சொன்ன மாதிரியே எப்பயுமே என் கூட இருக்காரு, எப்பயுமே என் கூட நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்களாம். இப்படி இருக்கல ரொம்ப காலம் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த மனிதனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சான். அப்போ அவர் ரொம்ப ஆலோசிச்சுட்டே இருந்தாராம். அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், சரி இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கடற்கரைக்கு போனால் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடற்கரைக்கு போயிட்டு நடக்க ஆரம்பித்தாராம். அப்படி நடந்து போகையில் வழக்கமாக என்ன வரும், 2 பாதடிகள் வரும்ல, ஒன்று அவரோடது, இன்னொன்று ஏசப்பாவோடது. ஆனால் இந்த வாட்டி ஒரே ஒரு பாதடிகள் தான் இருந்துச்சான். இதை பார்த்துட்டு அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோபமும் அப்புறம் ரொம்பவும் துக்கமும் வந்துருச்சான். அவர் போய் ஏசப்பா கிட்ட நேராக கேட்டாராம், ஏசப்பா இத்தனை நாள் நீங்கள் என்ன சொன்னீங்க, உன் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்க, அப்படி தான் அந்த பாதடிகளை நான் பார்த்தேன், இப்போது அது இல்லையே, எங்கே போனீங்க, அதுவும் இப்போ இம்பார்ட்டண்டான நேரம் இல்லையா, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன், நான் சோர்ந்து போகிற நேரத்தில் போய் என்னை கைவிட்டுட்டு போயிட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு அந்த மனிதன் கேட்டாராம். அப்போது ஏசப்பா சொன்னாராம், அட முட்டாள் பயலே, அந்த பாதடிகள் யாருது தெரியுமா, அது என்னுடைய பாதடிகள் தான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான். என்ன ஏசப்பா சொல்கிறீங்க, உங்களுடைய பாதடிகளா? அப்போது என்னுடைய பாதடிகள் எங்கே, நான் தானே நடந்து போனேன் அப்படின்னு சொன்னபோது ஏசப்பா சொன்னாராம், ஓன் துக்க நேரத்தில், உன்னுடைய சோகமான நேரத்தில் நான் தான் உன்னை தூக்கி சுமந்தேன், அது உன்னுடைய பாதடிகள் கிடையாது, என்னோட பாதடிகள் அப்படின்னு சொன்னனே. அந்த மனுஷனுக்கு அப்போ தான் புரிஞ்சுதான், ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் குட்டீஸ், நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ ஏசப்பா என்னை கை விட்டுட்டாரா, இந்த சூழ்நிலையில் ஏசப்பா என் கூட இல்லையா, நான் எவ்வளோ ஜெபிச்சும் ஏசப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரே, எனக்கான ஆன்சர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுறோம்ல குட்டீஸ். ஆனால் உண்மை அது கிடையாது. ஏசப்பா உங்களுடைய துக்கமான சூழ்நிலையில், சோகமான சூழ்நிலையில் உங்களை தூக்கி சுமந்துட்டுருக்காரு. அதை நிறைய டைம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதை ஞாபகப்படுத்திக்க மறந்துடுறோம், இல்லை அது சுத்தமாகவே மறந்து போயிடுறோம், கடவுளே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடுறோம். ஸோ நம்ம கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் இல்லை. நீங்கள் ரொம்ப துக்கமாக இருந்தாலும், ரொம்ப சோகமாக இருந்தாலும் அவர் எங்கே இருக்கார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், உங்களை தூக்கி சுமந்துட்டு இருக்காரு குட்டீஸ். ஸோ அதனால தான் நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், தூக்கி சுமக்கிற தேவன். சரி குட்டீஸ், உங்களுக்கு இன்னைக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ஸ்டோரியோட பார்க்கலாம். பாய். ஓகே குட்டீஸ், இப்போ ஸ்டோரிலாம் பார்த்து முடிச்சோம். அப்புறம் ஷாலினி என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி பார்த்து முடிச்ச பேருக்கு பைபிள் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அக்கா நம்மளுக்காக இப்போ பைபிள் வேர்ட்ஸ் சொல்ல ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வாரத்தில் நம்ம எதை குறித்து பார்த்துட்ருக்கோன்னா, நம்மளை தூக்கி சுமப்பவர் யார் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். தூக்கி சுமப்பவர், அப்போ அதை குறித்து வந்து நீங்கள் ஸ்டோரியும் கேட்டிருப்பீங்க. அக்கா சொன்னாங்கல்ல, எல்லோரும் நல்லா நோட் பண்ணிங்களா? ஓகே, நம்ம இந்த வாரத்துக்கான வசனத்துக்குள்ளே போகலாமா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14.
ஓகே, இப்போ இதற்கான மீனிங் பார்க்கலாமா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி அப்படின்னா, இப்போ நம்மளோட சுச்சுவேஷன்லாம் நம்ம எப்படியும் நம்ம போகக்கூடிய இப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிறைய வந்து போராட்டங்கள், நிறைய கலக்கங்கள், நிறைய நம்மளுக்குள்ளே வந்து தாங்கிக்க முடியாத சூழ்நிலையில், கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட நம்ம கூடவே இருக்கிற தெய்வன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் தான் நம்மளுக்குள்ள கர்த்தர் அப்படின்னா, அவர் தான் நம்மளை வந்து விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். அவர் தான் வந்து அந்த ஸ்டோரியில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டோரியில் கூட கேட்டிருப்பீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் என் கூடவே வந்தீங்க, உங்கள் பாதத்தை நான் பார்த்தேன், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் நீங்கள் என் கூடவே இல்லையே, நான் உங்கள் பாதத்தையே பார்க்கலையே அப்படின்னு. இல்லை, நான் எப்போவுமே வந்து நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காட் சொல்வார் இல்லைங்களா. அது பிரகாரம் தான் வந்து ஏசப்பா வந்து நம்ம நினைப்போம், நம்ம கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்ம கூட ஏசப்பா இல்லை, நான் வந்து தனியாக இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிலாம் நீங்கள் நிறைய டைமில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இல்லை நான் உங்கள் கூடவே இருக்கேன், உங்களை வந்து நீங்கள் விழும்போது உங்களை தாங்கி பிடிக்கிற தேவனா, நான் வந்து விழுகிற யாவரையும் தாங்கி அப்படின்னா, நீங்கள் விழும்போது நான் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உங்களை வந்து தாங்குகிற தேவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. அடுத்து மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்மளுக்கு அந்த எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நம்ம கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட, கைவிடப்பட்ட சுச்சுவேஷனில் கூட, எல்லா சூழ்நிலையிலையும் மடங்கடிக்கப்பட்ட சுச்சுவேஷனில் கூட ஏசப்பா நம்ம கூடவே இருக்கார். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நிமிஷத்தில் கூட நம்மளை வந்து மறக்காத தேவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏசப்பா மாத்திரம்தான். நம்ம ஒரு வேளை மறந்துருப்போம், நம்ம எத்தனையோ நம்மளுக்கு நம்ம யோசனையில் நம்ம போகிற வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வந்து காடை நினைக்க மாட்டோம். எப்பயுமே வந்து அந்த கஷ்டத்தையே தான் நம்ம நினச்சிட்ருப்போம். இப்படி ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு அந்த பிரச்சனையை பற்றி தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க, நினச்சிட்ருப்பீங்க, அழுதுட்ருப்பீங்க. ஆனால் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனாக வந்து இந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து வெளிப்படுறார். ஓகேவா குட்டீஸ்? இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதை குறிச்சும் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தூக்கி சுமக்கிற தேவன் நம்ம கூடவே தான் இருக்கார். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் பார்க்க வரேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண அக்கா வராங்க. சரி குட்டீஸ், நம்ம ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினீங்க, அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உமது வேத வசனத்தின்படி நடக்க நீங்கள் கிருபையாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இவையாவும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.